தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார் நான் இப்போ வீடு கட்டுறதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் எப்படி சார் இடத்த தேர்வு செய்யறது? தேர்வு செய்யறதுனாக்கா அது உங்களுடைய ஜாதகம் கணவருடைய ஜாதகம் பார்க்கணும். அது வந்து ஒரு குறிப்பாக இப்போ வந்து அப்படியே டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் நாங்கள் எழுதுகிறோம். ஸோ அது எழுதும்போது என்ன செய்கிறோம்னா அவங்க வந்து 40 அடிக்கு வந்து 21 அடி சவுத் ஃபேஸிங் பிளாட்டு வாங்க போகிறாங்க. அட்வான்ஸு கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட அனுப்பியிருக்கிறத நாங்கள் இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். கணவருக்கு சனி திசை நடந்துட்டுருக்கு, மனைவிக்கு ராகு திசை நடக்குது, மேலும் 7.5 சனியும் நடக்குது 2 பேருக்குமே. இப்போ தெற்கு திசைன்னு சொன்னோம்னாக்கா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் நீசம், அம்சத்தில் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல மறைவு. சரி, இதே வந்து மனைவிக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா செவ்வாய் இவங்களுக்குமே 5ஆம் இடத்துல நீசம், பரவாயில்ல. அதே அம்சத்தில் பார்த்தோம்னாக்கா 8ஆம் இடத்துல மறையுது. அப்போ நாங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னாக்கா தெற்கு திசை இவங்களுக்கு வேண்டாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுறோம். சனி திசை கான்ட்ராவர்சியான திசை, ராகு திசை. ராகு இவங்களுக்கு வந்து போதா குறைக்கு 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறார். பட் ஜாதக சேர்க்கைன்னு எடுத்தோம்னாக்கா அமாவாசைக்கும் பௌர்ணமி ஒட்டி பிறந்த ஜாதகத்துக்கு சேர்க்கை நல்லா இருக்குது. பட் இந்த லேண்டு வந்து இவங்களுக்கு பொருந்தலைங்கிறத நம்ம சொல்கிறோம். பட் இதற்குண்டான அமைப்பு உண்டு. 7.5 சனியில் வந்து நிலம் வாங்குவாங்கங்கிறது. அப்போ அதற்குண்டான வைநாசிகத்திற்குண்டான கோவில், யோகத்திற்கு உண்டான கோவில், திசைக்கு உண்டான கோவில், அப்புறம் கரணத்திற்கு உண்டான கோவில், இது எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். இது மாதிரி மேடம் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் சொல்லுங்கள். ஓகே சார், தேங்க்யூ.